ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 7th பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம எப்பவுமே விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஐ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். நம்ம 6வதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட்டை அடிக்கடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மோர் டூல்ஸில் க்ரியேட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ பாப் ஆகும். அதில் ஓப்பனர்ஸ் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஐக்கான் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்துடும். இது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். நம்ம 5வதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் செல்ஃபி இல்லை டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் செல்ஃபி இல்லை டாக்குமெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஹேண்ட் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். உங்களால் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் உங்களால் வால்யூம் பட்டனையும் ஷட்டர் பட்டனையும் உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருந்தால் நீங்கள் ஷட்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷட்டர் பட்டன் வந்து ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அது உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணால் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம 4வதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விண்டோவை கிளிக் பண்ணி அதை ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா விண்டோவும் மினிமைஸ் ஆயிரும். நீங்கள் அந்த விண்டோவை திரும்பி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ எல்லாமே திரும்பி அதோட பழைய இடத்துக்கே வந்துடும். இது சின்ன ட்ரிக் தான், இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். 3வதாக என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணணுன்னா நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். நம்ம 2வதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்போவுமே யூஎஸ்பியை நம்மளோட ராங் டைரெக்ஷனில் தான் ப்ளக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு அதை கரெக்டான டைரெக்ஷனில் ப்ளக் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பியில் 2 ஹோல் இருக்கும், அதை டாப்பாக பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த யூஎஸ்பியில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை நீங்கள் டச் பண்ணி பார்த்தே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லா டிவைஸுக்கும் ஒர்க் ஆகும். நம்ம 2வதாக என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் டாஸ்க் பாரில் வச்சுருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் அந்த டாஸ்க் பாரில் இருக்கிற அப்ளிகேஷன் எத்தனாவதாக இருக்குதுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் உதாரணத்துக்கு நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நோட் பேடு பார்த்திங்கன்னா 3rd இருக்குது. ஸோ விண்டோஸ் கீ ப்ளஸ் 3 கிளிக் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட் பேட் ஓப்பன் ஆகிரும். நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விக்கிபீடியாவோ இல்லை வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேரில் இருக்கிற பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். உங்கள் டாஸ்க் பாரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு பாராட் இருக்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த லைன் மேலே வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனை மட்டும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கொடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கேயே அந்த அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷனை உங்கள் கீபோர்டில் ஒரு கீயாக மாற்றணுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஸ்க்ரீன் ஸ்னாப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும், யூஸ் த பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ டு லான்ச் ஸ்க்ரீன் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா Black கலரில் ஹைலைட் ஆகி ஒரு பாக்ஸ் இருக்கும். அது எப்போவுமே டிசேபிள் ஆகி தான் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் கீபோர்டில் பிரிண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம்.